கோடி கோடி காசு கொடுத்து வீடு வாங்கினாலும் இந்த மாதிரியான ஒரு வீடு கிடைக்காது. ஏன்னா இந்த வீட்டில் 3 கார் நிறுத்திக்கிற மாதிரியான போர்ட்டிகோ இருக்குது. அதுவும் அஃபோர்டபுளான ப்ரைஸில் 3 சென்ட் இடத்துல வடக்கு பார்த்த மாதிரி கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட போர்ட்டிகோ மட்டும் இல்லைங்க, வீட்டுக்குள்ளேயே நல்ல ஸ்பேஸான லிவிங் ஹாலு, கிச்சன் கொடுத்துருக்காங்க. ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது, ஒரு கிட்ஸ் பெட்ரூம் இருக்குது. ரெண்டுக்குமே அட்டாச்டு பாத்ரூம், அது போக ஒரு அவுட்டர் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் போக வீட்டுக்குள்ளே டிவி யூனிட்டு, பூஜா கேபினெட்டு, மாடலர் கிச்சனு, வார்ட்ரோப் கபோர்டுன்னு இன்டி ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இந்த வீட்டோட முக்கியமான ஹைலைட்டே இந்த வீட்டோட போர்ட்டிகோ தாங்க. 3 கார் நிறுத்திக்கிற மாதிரி நல்ல லென்த்தான ஒரு போர்ட்டிகோ இருக்குது. இப்போ நம்ம வீட்டோட ஃப்ரண்ட் சைட்லேருந்து வீட்டை மொத்தமாக எக்ஸ்பிளைன் பண்ணி மொத்தலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க இந்த வீடு வந்து 3 சென்ட் இடங்க. கிழக்கு பார்த்த மாதிரி இந்த மாதிரி கேட் கொடுத்துருக்காங்க. வீட்டை வந்து வடக்கு பார்த்த மாதிரி 940 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கட்டப்பட்ட ஒரு செமி ஃபர்னிஷ் 2 BHK வீடு. இந்த மெட்டல் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா நல்ல லென்த்தான ஒரு போர்ட்டிகோ இருக்குது. ஒரு 3 ஆல்டோ கார் நிறுத்திக்கிற மாதிரி இந்த வீட்டோட போர்ட்டிகோ வந்து நல்லா லென்த்தாக கொடுத்துருக்காங்க. அந்த கடைசியில் வந்து வீட்டுக்கான கவர்டு பார்க்கிங் ஏரியா அமைஞ்சிருக்குங்க. இந்த கவர்ட் பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இந்த மாதிரி சர்க்கிள் பேட்டர்ன் டிசைன்ஸில் கார் பார்க்கிங் ஹெவி டீடைல்ஸாக உபயோகப்படுத்தியிருக்காங்க. இங்கே வந்து நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமொழியில் வீட்டுக்கான வாட்டர் சம்ப் அமைஞ்சிருக்கு. அது போக போர்ட்டிகோட வால்ஸு ஃபுல்லாமே இந்த மாதிரி நீட்டான டெக்ஸ்சர் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட மெயின் டோர் வந்து வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க. தேக்கு மரத்தில் ஒரு நீட்டான டிசைனில் கிளாஷி ஃபினிஷிங்கில் பாலிஷ் ஒர்க்கில் கொடுத்து வடக்கு பார்த்த மாதிரி இந்த வீட்டோட மெயின் டோர் இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இங்கே வந்து 10க்கு 16ங்கிற அளவில் இந்த வீட்டோட லிவிங் ஹால் பிளான் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இந்த மாதிரி மார்மேட் டிசைன்ஸில் 2x4 ஹை கிளாஸ் லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு வெட்டிப்ப டைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. வெளிச்சத்துக்காக இங்கே ஒரு UPVC விண்டோஸ் இருக்குது. அது போக இங்கே சிவில் ஒர்க்லேயே ஒரு மல்டிமீடியா டிவி யூனிட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. கீழே வந்து பேஸ் கேபினெட் கொடுத்துருக்காங்க. அது போக ஸ்ட்ரைப் டிசைன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்சர் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு யூ ஷேப்பில் ஒரு பெரிய பார்டர் ஒர்க்கோட சின்ன சின்ன ஸ்பாட் லைட்டோட இந்த டிவி யூனிட் இருக்குது. இந்த இடத்துல வந்து கிழக்கு பார்த்த மாதிரி பெல் டிசைன்ஸோட ஒரு பூஜா கேபினெட் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து கிரானைட் ஷெல்ஃப் செஞ்சுருக்காங்க, பூஜா திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி. லிவிங் ஹால் பொறுத்த வரைக்கும் நல்லா வெளிச்சமாகவும் ஸ்பேசிஸாகவும் இருக்குது. வால்ஸுக்கு ஃபுல்லாமே இந்த மாதிரி மைல்டான கலரில் பெயிண்டிங்கும் இருக்குது. சின்ன சின்ன ஸ்பாட்லைட் சீலிங்கில் மாட்டியிருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு பேக் சைடில் வீட்டோட கிச்சன் வந்து அக்னி மூலையில் இருக்குங்க. இந்த கிச்சனோட அளவு வந்து 10க்கு 10. சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் அமைஞ்சிருக்கு. கவுண்டர் டாப் வந்து எல் ஷேப்பில் அமைச்சு கொடுத்து ஃபுல்லாமே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டை தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க. கார்னரில் வந்து சிங்க் வந்து SSTயில் மாட்டியிருக்காங்க. ஆரோ மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி கவுண்டர் டாப்லேருந்து சீலிங் வரைக்குமே இந்த மாதிரி 3D பிரிண்டரில் இருக்கக்கூடிய செராமிக் டைல்ஸை வந்து சீலிங் வரைக்குமே லே பண்ணியிருக்காங்க. 2 சைடு வால்ஸ்லேயுமே இந்த டைல்ஸ் ஃபுல்லாமே உபயோகப்படுத்தியிருக்காங்க. அது போக வெளிச்சத்துக்காக இங்கே வந்து ஒரு UPVC விண்டோஸ் இருக்குது கிச்சனில். கிச்சன் பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் ரெடி பண்ணியிருக்காங்க. மார்மேட் டிசைன்ஸில் இருக்குது. ஒயிட் வித் அந்த டார்க் பேட்டர்னில் இருக்கக்கூடிய இன்டீரியர் ஃபுல்லாமே பண்ணியிருக்காங்க. பின்னாடியும் நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. க்ராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி கடப்பாக்கள் வச்சு ஷெல்ஃபு, லிண்டர் லெவலில் RCC லேஃப்ட் ஃபுல்லாமே லேஃப்ட் கபோர்ட் ஒர்க் இருக்குது. கிச்சனை பொறுத்த வரைக்கும் நிறையா ஸ்டோரேஜ் யூனிட்டோட அட்டகாசமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம்ங்க. டோர்ஸ் ஃபுல்லாமே இந்த மாதிரி நீட்டான டிசைனில் ரெடிமேட் ஃபர்ஸ்ட் டைப் டோராக இன்டர்னல் டோர்ஸ் ஃபுல்லாமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்ததும் இங்கே பார்க்குறது மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16ங்க. நல்லா வெளிச்சமாகவும் இருக்குது, நல்லா ஸ்பேஸிஸாகவும் இருக்குது. இது வந்து சவுத் ஈஸ்ட் கார்னர் கன்னிமூலையில் இருக்குது. பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் நம்ம கிச்சனில் பார்த்த மாதிரியே தாங்க. இன்டீரியர் ஃபுல்லாமே அதே மாதிரி பேட்டர்னில் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. வால்ட்ரோப் கபோர்டு, RCC லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்டு, கார்னரில் ஸ்டடி டேபிள், வால் ஷெல்ஃபு இதெல்லாமே பிளான் பண்ணியிருக்காங்க. அதுபோக வெளிச்சத்துக்காக இங்கே ஒரு UPVC விண்டோஸ் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூமோட டோர், வெயிட்லெஸ் PVC டோர். இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 5க்கு 5ங்க. கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த வீட்டோட ஃபிட்டிங்ஸ் எல்லாம் மாட்டி கொடுப்பாங்க. ஃப்ளோரிங் வந்து இந்த மாதிரி ஆன்டிஸ்டிக் டைல்ஸு, வாலுக்கு வந்து இந்த 3D பிரிண்டரில் இருக்கக்கூடிய செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கீசருக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அது போக பாத்ரூமோட வென்டிலேட்டருக்கான அந்த விண்டோஸ் எல்லாம் மாட்டி வச்சுருக்காங்க. இது போக இந்த வீட்டில் வந்து ஒரு கிட்ஸ் பெட்ரூம் இருக்குது. லிவிங் ஹாலுக்கு பேரலாகவே இந்த பெட்ரூம்ஸ் போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து கிட்ஸ் பெட்ரூம்க்கான டோருங்க. இந்த கிட்ஸ் பெட்ரூமோட அளவு 10க்கு 10ங்கிற அளவில் இருக்குது. ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது, கிட்ஸ் பெட்ரூம் இருக்குது இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும். இந்த பெட்ரூம்லேயுமே பார்த்தீங்கன்னா மிரர் கொடுத்து இந்த வார்ட்ரோப் கபோர்டு, இன்டர் லெவலில் RCC லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்டு ஒர்க் கொடுத்துருக்காங்க. வால் ஷெல்ஃப் இருக்குது. வெளிச்சத்துக்காக விண்டோஸ் எல்லாமே இருக்குங்க. இந்த கிட்ஸ் பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூமும் 5க்கு 5ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஃபிட்டிங்ஸ் வேணும்னு மாட்டில் கஸ்டமர் வீடு புக் பண்ணதுக்கப்புறம் மாட்டி கொடுப்பாங்க. இங்கேயும் கீசருக்கான ப்ரொவிஷன்ஸு, அப்புறம் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஷெல்ஃபு, ஃப்ளோரிங் ஆன்டிஸ்டிக் டைல்ஸு, வாலுக்கு ஃபுல்லாமே இந்த மாதிரி டைல்ஸ் எல்லாம் உபயோகப்படுத்தியிருக்காங்க. இது போக இந்த வீட்டுக்கு வந்து ஒரு அவுட்டர் பாத்ரூம் இருக்குது. போர்ட்டிக்கோவில் நம்ம டெரஸ் போகிற அந்த ஸ்டெப்ஸுக்கு பக்கத்தில் தான் அந்த வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம வெளியில் இங்கே வந்து வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கலாங்க. அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இங்கே அவுட்லெட்லாம் கொடுத்துருக்காங்க. இன்புட்டு அவுட்லெட் எல்லாம் இங்கே இருக்குது. இந்த டெரஸ் கீழே வந்து இந்த வீட்டுக்கான அவுட்டர் டாய்லெட் இருக்குது.
அதுக்கான டோரையும் ஒயிட்லெஸ் பிவிசி டோர் தான் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த அவுட்டர் டாய்லெட்டோட அளவு 4க்கு 5ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. போர்ட்டிகோவில் இந்த வீட்டோட டேரஸ் போகிற மாதிரி ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே சிவில் ஒர்க்கில் ரெடி பண்ணி சைடு ஹேண்டில்ஸ் வந்து எம்எஸ்டியில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு வந்து கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடுங்க. தொப்பம்பட்டி டிமார்ட்டுக்கு பேக் சைடில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை வந்து லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோட சேர்த்து 57 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இந்த வீட்டை சுற்றி நல்லா பார்க்க முடியும். நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் இந்த வீடு கட்டியிருக்காங்க. நம்ம டெரஸ் வந்தது 1000 லிட்டர்ஸில் அங்கே சின்டெக்ஸ் மாட்டி கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல துணி துவைக்கிறதுக்கான கல் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீட்டை பற்றி ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும், இந்த வீட்டை வந்து நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் கொடுத்துருப்போங்க. அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த வீட்டை வந்து பாருங்கள்.